ஹாய் ஆல், இது ஜெனியின் உலகம். இன்றைக்கி சாட்டர்டே, ஸ்கூல் லீவு. அதனால் காலையிலேருந்தே ஒரே லேசியாக தான் இருந்துச்சு. இதே ஸ்கூலுக்கு போகிற டைமாக இருந்தால் கரெக்ட் டைமுக்கு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கரெக்டாக ஸ்கூலுக்கு போவேன். இன்றைக்கி லீவுங்கிறதுனால காலையிலேருந்தே அப்படியே எல்லா வேலையும் லேட் ஆணுச்சு. காலையில் மதியானம் லஞ்சுக்கு மீன் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி போய் மீன் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு 12 மணிக்கு மேலே தான் என்னோடய சமையல் வேலையை லஞ்சு வேலையை நான் ஆரம்பித்தேன். முதல்ல ஃபஸ்ட்டு கொள்ளு ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளு கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் ஒரு 2 சொம்பு தண்ணி எடுத்து கொள்ளும் போட்டு தக்காளி, பூண்டு, சீரகம், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு குக்கரில் ஒரு 10 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்பயும் ரசம் வைக்கிற மாதிரியே புளி கரைச்சி ஊற்றி நம்ம ரசம் வச்சோம் அப்படின்னா கொள்ளு ரசம் ரெடி ஆகிடும். இன்றைக்கி காலையில் மீன் வாங்க போகும்போது இந்த வெள்ளரி பழம் இருந்துச்சு. சரி, வெள்ளரி பழம் சாப்பிட்டு இந்த சீசனில் தான் நம்ம வெள்ளரி பழம் சாப்பிட முடியும். அந்தந்த சீசனில் என்னென்ன கிடைக்குதோ அதை அப்பப்போ நம்ம சாப்பிடணும். அதுதான் ரொம்ப நல்லது. இந்த சீசனில் கிடைக்கிற வெள்ளரி பழம், முழாம்பழம், தர்பூசணி, மாங்காய், மாம்பழம் இது எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்றணும். அந்தந்த சீசனுக்குரியதை அந்தந்த சீசனில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி இன்றைக்கி வெள்ளரி பழத்தை பார்த்த உடனே 2 வெள்ளரி பழம் வாங்கினேன். ஆனால் அது காயாக இருந்துச்சு போல இருக்குது. ஓகே, கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வேலையை செஞ்ச வாட்டி அது நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம யோசிக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் பழத்தை கட் பண்ணிட்டேன். அப்படியே வச்சுருந்தானாச்சும் கொஞ்சம் பழுத்து இருந்திருக்கும். ஆனால் கட் பண்ண வாட்டி வேறு சாய்ஸே இல்லை, வெட்டி தான் ஆகணும். கட் பண்ணி பீசஸாக போட்டு அதில் சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எப்பயுமே வெள்ளரி ஜூஸை விட இந்த மாதிரி சர்க்கரை போட்டு வெள்ளரி பழத்தை சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரின்னு கட் பண்ணி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த இடம்லாம் ஒரு பழம்லாம் சிந்தி அழுக்காக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு இந்த வெள்ளரி பழ விதைகளை தோட்டத்தில் போடலாம் அப்படின்னு செடிகளுக்கு பக்கத்தில் போட்டு விடலாம், வருதா என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எப்பயுமே நான் வெங்காயத்தூள், பூண்டுத்தூள் எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் நான் தோட்டத்தில் போடுவேன். அதே மாதிரி இன்றைக்கி போட்டு விட்டாச்சு. அடுத்து லஞ்ச் வேலையை பார்க்கணும்.